திருவருளையும் குருவருளையும் பணிகிறோம். உவமையும் கருத்தும் 5. இந்தனத்து இயற்கை யாக்கை. வாகீச முனிவர் அருளிய ஞானாமிர்தம் எனும் நூலில் 13வது அகவலில் 16வது வரியில் இந்த உவமை கையாளப்படுகிறது. உவமை என்ன சொல்லுகிறது? சோறு சாப்பிடும் பொழுது அது சுடு சோறாக இருந்தால் நம் கை, நம் உடல் அந்த சூட்டை தாங்க முடியாமல் தகிக்கிறது. ஒருவர் இறந்த பிறகு அதே உடல் தகன மேடையில் அடுக்கி வைக்கப்பட்டிருக்கிற விறகு குவியலின் மேலே வைக்கப்படுகிறது. பிறகு தீ மூட்டப்படுகிறது. தீயில் விறகு எரிகிறது, அதனோடு சேர்ந்து உடலும் எரிகிறது. ஐயோ, சுடுகிறதே, தீ சுடுகிறதே என்ற எந்த விதமான உணர்வும் இன்றி அந்த விறகை போலவே உடலும் எரிகிறது. விறகிற்கும் உடலுக்கும் என்னதான் வேறுபாடு? ஒன்றும் இல்லையே. எனவே இந்த உடல் விறகு போன்றது என இந்த உவமை விளக்குகிறது. இந்த உவமை விளக்கும் கருத்து என்ன? 1. இந்த உடல் விறகை போல அழியக்கூடியது. நான் அழியக்கூடியவனா? இல்லையே. கருத்து 2வது கருத்து, இந்த உடல் அறிவற்றது. எனவேதான் அறிவற்ற விறகு தீயில் எரிவதைப் போல இந்த உடலும் எரிகிறது. ஆனால் நான் அறிவுடை பொருளாயிற்றே. எனவே நாம் அறிவது என்ன? இந்த உடல் நான் அல்ல. இதுவே இந்த உவமை விளக்குகிற கருத்து. உடல் நான் அல்ல என உணர்வோம். அறிவால் உடலிலிருந்து நீங்குவோம். இறை நாடுவோம். திருவருளையும் குருவருளையும் பணிவோமாக. சிவாய நம.